ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லினக்ஸோட பயோகிராஃபியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவங்க சொல்ல என்னன்னா, லினக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. லினக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கெர்னல். இது நான் வீடியோ எண்ணில் வந்து நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இதை வந்து கெர்னல்னு சொல்கிறாங்க. லினக்ஸ் அப்படின்ற ஸ்டோரி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்சிங்கி, ஃபின்லாண்டில் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. 1991 ஒரு 21 இயர்ஸ் ஓல்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. அவர் வந்து மினிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப பேசிக் எஜுகேஷனலாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து அது பிடிக்கலன்னு சொல்லலாம், கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. ஸோ அப்படி ஆகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் வந்து தேவைப்படுது. அது வந்து அவரோட பர்சனல் கம்ப்யூட்டரை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட பேர் தான் வந்து லீனஸ் டோர்வால்ஸ். ஓகே, ஸோ அவருக்கு இந்த மாதிரி தேவைப்படுறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது அதை வந்து அவரே வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, 1991 ஆகஸ்ட் 25 வந்து அவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஆன்லைன் நியூஸ் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போடுறாரு. என்னென்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஒரு ஹாபி ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவர் என்ன போட்டிருக்காரு, ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் கர்னலாக நான் போடுறேன், இல்லை ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் நான் கொண்டு வரேன், அதுவும் போடலை. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாபி ப்ராஜெக்டாக தான் அவர் வந்து போட்டிருக்காரு. இப்போ வந்து அதை பண்ணி முடித்தோடனே லைக் என்ன பண்ணுறாருன்னா, அது வந்து இப்போ ஒரு பேர் இருக்கணும்ல, என்ன பேர் அவர் வந்து என்ன பேர் வச்சாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்ஸ், FREAX அப்படின்னு அந்த பேர் தான் வைக்கிறாரு. அது வந்து ஏன் மாதிரி வச்சாருன்னா, ஃப்ரீக் யூனிக்ஸ் அது வந்து கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீக்ஸ்னு வச்சாரு. ஆனால் ஹாரி லேம்கே அப்படின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ், லினக்ஸோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணவர் வந்து இந்த நேம் வந்து ஒரு பிடிக்கல, ஃப்ரீக்ஸ் அப்படின்ற நேம் வந்து ஒரு பிடிக்கல. ஸோ அவர் வந்து லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து மாற்றி சூஸ் பண்ணி செட் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து இப்போ வந்து 1992 என்ன ஆகுதுன்னா, லினக்ஸ் டோர்வால்ஸ், இந்த கிரியேட்டர் ஆஃப் லினக்ஸ், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மோனுமெண்ட்டாக டெசிஷன் எடுக்கிறாரு. அது வந்து ஒரு அந்த டெக் ஹிஸ்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, லினக்ஸ் கர்னலை வந்து ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் அப்படின்றதுல அதுக்கு கீழே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அப்படி ரிலீஸ் பண்ணால் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் வேணாலும் அந்த லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதை வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை, அந்த சாஃப்ட்வேர் வந்து யார் வேணாலும் அதாவது பார்க்கலாம், மாடிஃபை பண்ணலாம். அதே மாதிரி கோடை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலாம் ஃப்ரீயாக, எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஓப்பன் டு பப்ளிக். அதனால தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு பீக் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் வந்து நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இப்போ இருக்க லினக்ஸ் தான் வந்து அங்கே இருக்கும். ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா சும்மாவா. ஸோ இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து ப்ரோக்ராமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன நினச்சாங்கன்னா, லினக்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் மேன் ஹாபி ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு குளோபல் கொலாபரேஷன் லெவலுக்கு மாறுது. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, லைக் கார்ப்பரேட் வேர்ல்டுனா என்ன சொல்லலாம்னா வந்து IBM, ரெட் ஹேட்டு, ஒரக்கல், இவங்களாம் தான் அந்த ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. இப்போ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து பே பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் லினக்ஸும் கிடையாது, இவங்க முன்னாடி லினக்ஸுக்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேருக்குலாம் வந்து இவங்க பே பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் லினக்ஸ் வந்து இவ்வளோக்குள்ள சேஃப்டியாக இருக்குது, ஒரு ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது. அதே மாதிரி கர்னல் விசஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற அந்த ஒரு கதை ஒன்று ஆரம்பிக்குது. இப்போது இதை நான் சொல்ல வரேன், கர்னல்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கர்னல் அப்படின்றது வந்து உங்களோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து ஒரு ரிட்டன் மேனேஜர். ஓகேவா, இதுதான் வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கும் ஃபிசிக்கல் ஹார்ட்வேருக்கும் ஒரு கேப் வந்து பிரிட்ஜ் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மெமரி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து ப்ராசஸிங் டைமு, பெரிபரல் டிவைஸ், அதாவது பெரிபரல் டிவைஸை இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கீபோர்டு, பிரிண்டர், அதெல்லாம் வந்து பெரிபரல் டிவைஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இவ்வளோ பண்ணாலும் கர்னலால் இது எல்லாத்தையுமே வந்து தனியாக வந்து கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து யூசர் யூட்டிலிட்டிஸ், கம்பைலர், அதுக்கப்புறமா ஷெல்லு தான் தேவைப்படுது. அதிர்ஷ்டவசமாக அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, GNU ப்ராஜெக்டில் இருந்தாங்க யார், ரிச்சர்ட் ஸ்டால்மன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டூலில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டூலை வந்து பில்ட் பண்ணுறதுல. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த GNU சாஃப்ட்வேரையும் வந்து லினக்ஸ் கர்னலையும் கம்பைன் பண்ணுறாங்க. இப்படி கம்பைன் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பிறகுது. அதுக்கப்புறமா வந்து இந்த கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அந்த டைமில் வந்து ஒரு பியூர் டெக்னாலஜிஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, GNU லினக்ஸ் கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, லேட் 1990s இல்லைனா வந்து இயர்லி 2000s வந்து லினக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து க்ரோ ஆகுது. கார்ப்பரேட் வேர்ல்டே வந்து இதை வந்து இதோட ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறமா செக்யூரிட்டியை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அன்பேரலாக இருக்கும், இந்த செக்யூரிட்டி வந்து அன்பேரலாக இருந்ததுனால அதை வந்து அவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக, கார்ப்பரேட் வேர்ல்டு. லைக் கார்ப்பரேட் வேர்ல்டுனா என்ன சொல்லலாம்னா வந்து
ஐபிஎம், ரெட் ஹேட்டு, ஒரக்கல் இவங்களாம் தான் இந்த ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பே பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் லினக்ஸ்னு கிடையாது, இவங்க முன்னாடி லினக்ஸ் முன்னாடி இருந்த சாஃப்ட்வேர்க்குலாம் வந்து இவங்க பே பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் லினக்ஸ் வந்து இவ்வளோக்குள்ள சேஃப்டியாக இருக்குது, ஒரு ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீயாகவும் இருக்குது. அப்படின்றதுனால இந்த கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து இந்த லினக்ஸ் கர்னலோட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சொல்லி, ஏன்னா ஜிஎன்யூ லினக்ஸில் அதோட டெவலப்மெண்ட்டுக்காக பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா இதோட டெவலப்மெண்ட் வந்து இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து என்டர்பிரைஸ் என்விரான்மெண்ட்டை பீட் பண்ணும் தாராளமாக. ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களாம் நிற்க முடியாதுல்ல. அதுக்கப்புறமா வந்து லினக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாடர்ன் இன்டர்நெட்டோட ஒரு ஃபவுண்டேஷனாக வருது. அதுக்கப்புறமா வெப்சைட் மாதிரி டேட்டா பேஸு, அதுக்கப்புறமா சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து குளோபலாக வந்து பவர் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இந்த வேர்ல்டு வந்து இன்விசிபிளாக ரூல் பண்ணுது. ஏன் இன்விசிபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 2008 கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா டாப் ஆஃப் த லினக்ஸ் கர்னல். ஏன் டாப் ஆஃப் த லினக்ஸ் கர்னல்னால் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியும். இதனால தான் ஏன் அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து லினக்ஸ் வந்து எப்படின்னா 3 பில்லியன் ஆக்டிவ் டிவைஸ் மேலே ஆண்ட்ராய்டு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அந்த ஆண்ட்ராய்டு வந்து எப்படி ரன் ஆகுது, லினக்ஸ் இல்லைனா ரன் ஆகுமா ஆகாதுல, அதனால தான் வந்து இன்விசிபிளே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதனால தான் வந்து லினக்ஸ் வந்து மோஸ்ட் வைட்லி டெவலப்பர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னலாக வந்து எர்த்லேயே இருக்குது. லினக்ஸ் வந்து இங்கே மட்டும் முடியல, எட்ஜ் ஆஃப் ஸ்பேஸ்னா என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் எலான் மஸ்கோட அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல, எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் அதுலேயும் வந்து இந்த லினக்ஸ் கர்னல் இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறமா வந்து ரெண்டா வேர்ல்டு டாப் 5 சூப்பர் கம்ப்யூட்டர் அதுலேயும் வந்து லினக்ஸாக இருக்குது. சம் ஐஓடி டிவைசஸ். லினக்ஸ் வந்து இவ்வளோ வந்து டெவலப் ஆகியிருந்தாலும் லினக்ஸ் டோர்வால்ட்ஸ் கிரியேட்டர் ஆஃப் லினக்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவரோட ப்ராஜெக்ட் வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கார். தௌசண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து எவ்ரி கார்னர் ஆஃப் த பிளானட்டில் வந்து இவருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐ மீன் லினக்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா பயோகிராஃபி எண்டில் எப்படி ஒரு சிம்பிள் ஸ்டூடெண்ட்டோட சைடு ப்ராஜெக்ட் வந்து குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள இன்விசிபிளாக வந்து ஒரு பீக் சாஃப்ட்வேர் என்ன ஆகுது, அந்த பீக் சாஃப்ட்வேர் தான் லினக்ஸ் கர்னல். ஹேட்ஸ் ஆஃப் டு லினக்ஸ் டோர்வால்ட்ஸ். இந்த லினக்ஸோட பயோகிராஃபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.